ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். இந்த ஆற்ற படைத்தான் ராமானுஜரை குறிப்பிடுகிறார். ராமானுஜருக்கு பல சிஷ்யர்கள் முதலியாண்டான், கூரத்தாழ்வான், எம்பார், வடுக நம்பிகள், சோமாசி ஆண்டான், கிடாம்பி ஆச்சான், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், இப்படி பல சிஷ்யர்கள் சுவாமிக்கு. அவர்களெல்லாம் உபதேசம் பெறுகிறார்கள். வேதாந்தார்த்தம், திவ்ய பிரபந்தார்த்தம், ரகசியார்த்தம். இந்த அர்த்தங்களை பெற்றுட்டால் அதோட அவர்களோட நிற்கல, இவ ஒத்தொத்தருடைய பரம்பரையிலையும் எத்தனை சிஷ்யாள், இன்னாருக்கு சிஷ்யாள், இன்னாருக்கு சிஷ்யாள், அதது கிளகடையா சிஷ்யாள், அத்தனை பேரும் மகாச்சாரியர்களாக இருக்கிற அளவுக்கு ஆயிட்டாள்னால் இது இத்தனை பேருமே யாரை போய் சேரும்? அத்தனை வேகமா எல்லாரும் வளர்ற அளவுக்கு கொடுத்த மூல ஆச்சாரியனான ராமானுஜரை சேரும். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப சிஷ்யர்களுக்கு அர்த்தங்களை கொடுத்தால் அவர்கள் இன்னும் சொல்றபடிக்கு குருவை மிஞ்சிய சிஷ்யன். இது நல்லதுக்கு சொல்றாளா கெட்டதுக்கு சொல்றாளா? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சுவாமி. நீர் என்ன குருவை மிஞ்சிய சிஷ்யனா இருப்பீரானால் குரு சொல்லிக் கொடுக்காததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா குருவை மிஞ்சிய சிஷ்யன்னா தப்பு, அது செய்யக்கூடாது. ஆனா சொல்லிக் கொடுக்காததை அவரே அனுகிரகிச்சு அனுப்புவார். கால் மடங்க சொல்லிட்டு என்னால இருக்கிற அவகாசத்துல கால் மடங்கு தான் சொல்ல முடிஞ்சது. ஆச்சாரியாது பாதமாதத்தேன்னு சொல்லுவார்கள். ஆச்சாரியனிடத்திலே கால்வாசி தான் நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படி காலப்போக்கில் படிச்சுக்கணும். எல்லாத்தையுமே அவரிடத்துல படிச்சுட்டு தான் குருகுலவாசம் முடிஞ்சு கிளம்பணுங்கிறது நடக்காது. மறுபடியும் போய் கேட்கலாம், அவர் எங்க சொன்னாலும் போய் கேட்கலாம். அப்ப கால்வாசி அவர் சொல்லிட்டு தன்னுடைய கண்களால் குளிர கட்டாட்சித்து நான் சொல்லணும்னு நினைச்சு ஆனா அவகாசமின்மையாலே சொல்லாம விட்டிருக்கேன். அப்படி விடப்பட்டதெல்லாம் உனக்கு தேவையான நேரத்தில் ஸ்புரிக்கட்டும்.